ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜேர்னி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில இருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு மந்த்லி சேலரி 1,50,000 வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆபீசர் இன் கிரேட் பி கேடர்ல தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எனி டிகிரி படிச்ச கேண்டிடேட்ஸ் இந்த ஜாபுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பியூர்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இந்த ஜாப் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருந்தா லைஃபே செட்டில் ஆன மாதிரி தான். இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு லாஸ்ட் டேட்டா 20 மே 2026 வரையும் உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோல நம்ம இந்த ஜாப்க்கான செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, எப்படி அப்ளை பண்றது, அதர் எலிஜிபிள் கிரைட்டீரியாஸ் என்னென்ன இருக்கு எல்லாத்தையுமே அவங்களோட அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்கிறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஜாப் ரிலேட்டட் நியூஸஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஹெட் ஆபீஸ்ல இருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2026 ஆபீசர் இன் கிரேட் பி பேனலுக்கான ரிக்வயர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்க உங்களுக்கு ஆபீசர் இன் கிரேட் பி டைரக்ட் ரிக்வயர்மெண்ட் ஜெனரல் கேடர்ல டோட்டலா உங்களுக்கு 40 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. இதை கம்யூனிட்டி வைஸ் ஸ்பிளிட் பண்ணி அன்ரிசர்வ்க்கு 16 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 4 வேகன்சி, ஓபிசிக்கு 9 வேகன்சி, எஸ்சிக்கு 7 வேகன்சி, எஸ்டிக்கு 4 வேகன்சின்னு ஸ்பிளிட் பண்ணி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆபீசர் கிரேடர் பி இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிசி ரிசர்ச்ல உங்களுக்கு 10 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. இது யூஆருக்கு 4 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 1 வேகன்சி, ஓபிசிக்கு 1 வேகன்சி, எஸ்சிக்கு 3 வேகன்சி, எஸ்டிக்கு 1 வேகன்சின்னு ஸ்பிளிட் பண்ணி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆபீசர் கிரேடர் பி இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட்ல 10 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இது உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி யூஆருக்கு 4 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 1 வேகன்சி, ஓபிசிக்கு 4 வேகன்சி, எஸ்சிக்கு 1 வேகன்சின்னு ஸ்பிளிட் பண்ணி கொடுத்திருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு 60 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாபுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் விண்டோ ஓபனிங் டேட்டா ஏப்ரல் 29 இருந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பேமெண்ட் எல்லாமே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா மே 20 ஈவினிங் 6 o'clock வரை நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. இந்த இன்பிட்வீன் டைம்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸுக்கு இவங்களோட செலக்ஷன் ப்ராசஸ் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. நீங்க ஆபீசர் கிரேடர் பி இன் ஜெனரலுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் 1 ஆன்லைன் எக்ஸாம் ஜூலை 13, 2026 அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 2 பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 ஆன்லைன் எக்ஸாம்லாம் உங்களுக்கு ஜூலை 25, 2026 அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆபீசர் கிரேடரின் டிஇபிஆருக்கு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் 1 பேப்பர் 1 பேப்பர் 2 ஜூன் 14, 2026 அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 2 பேப்பர் 1 பேப்பர் 2 ஜூலை 26, 2026 அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்க ஆபீசர் கிரேடரின் டிஎஸ்ஐஎம்க்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா ஃபேஸ் 1 பேப்பர் 1 உங்களுக்கு ஜூலை 14 கண்டக்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 2 பேப்பர் 2 and 3 ஜூலை 26 கண்டக்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ரிசர்வ்ஸ்க்கு மேல சொன்ன டேட்டாஸ்ல எந்த சேஞ்சஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணா அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல சொல்லிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான எலிஜிபிள் கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும், நீங்க கம்பல்சரி ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1962க்கு இயர்லியரே உங்க ஃபேமிலி இந்தியால செட்டில் ஆன ஃபேமிலியா இருந்தா தான் நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு மினிமம் ஏஜ் லிமிட்டா 21ல இருந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸ்க்குள்ள கேண்டிடேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேண்டிடேட் ஏப்ரல் 2, 1996க்கு பிஃபோரா பிறந்த கேண்டிடேட்டா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 1, 2005க்கு ஆஃப்டரா பிறந்த கேண்டிடேட்டாவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் எம்ப்ளாய், எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பிஹெச்டி பண்ணிருக்கீங்க, எம்பில் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கான மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. ஆபீசர் இன் கிரேட் பி ஜெனரலுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா எனி கிராஜுவேஷன் டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுல நீங்க மினிமம் 60% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா நீங்க 50% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்க கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா மினிமம் நீங்க 50% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆபீசர் இன் கிரேட் பி டிஇபிஆருக்கு நீங்க எம்ஏ எம்எஸ்சி இன் எக்கனாமிக்ஸ் ஆர் அதர் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா படிச்ச கேண்டிடேட்ஸ் எல்லாம் தாராளமா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் எம்ஏ எம்சிஏ இன் ஃபினான்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஃபினான்ஸ், இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் ரிலேட்டடா படிச்ச கேண்டிடேட்ஸ் எல்லாமும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் நீங்க ஃபினான்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா படிச்ச டிகிரில மினிமம் 50% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது கவர்மெண்டால ரெகனைஸ் பண்ணப்பட்ட இன்ஸ்டிடியூஷனா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா நீங்க 50% மார்க் ஸ்கோர் பண்ணிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இது எக்கனாமிக்ஸ் ஆர் ஃபினான்ஸ் ரிலேட்டடா பிஹெச்டி முடிச்சிருக்க கேண்டிடேட்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. எம்பில், பிஹெச்டி உங்களுக்குலாம் ஏஜ் ரிலாக்சேஷன்ஸும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆபீசரிங் கிரேட் பி DSIMல அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாஸ்டர் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸ் இது ரிலேட்டடா படிச்ச கேண்டிடேட்ஸ் ஆர் மாஸ்டர் டிகிரி இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், பிக் டேட்டா அனலைஸ் இது ரிலேட்டடா படிச்ச கேண்டிடேட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுலயும் நீங்க மினிமம் 50% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் நீங்க படிச்ச இன்ஸ்டிடியூஷன் கவர்மெண்டால ரெகனைஸ் பண்ணப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் ஆர் யூனிவர்சிட்டியா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேம் இதுலயும் உங்களுக்கு SC ST PWD கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா நீங்க 50% மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. டாக்டரேட் முடிச்ச கேண்டிடேட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க டீச்சிங் ஆர் ரிசர்ச் ரிலேட்டடா ஏதாவது பேப்பர் பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க, ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணிருக்கீங்கனாலும் உங்களுக்கு அதுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. எம்பிஎல் PhD எல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்குள்ள ஏஜ் ரிலாக்சேஷன்ஸும் உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. இன்கேஸ் உங்க காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டிஸ்ல உங்களுக்கு பர்சன்டேஜ்ல மார்க் ப்ரொவைட் பண்ணாம CGPA OGPA கொடுத்திருந்தாங்கன்னா அதை நீங்க பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் நீங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏதாவது ரிலாக்சேஷன்ஸ் அப்ளை பண்றீங்கன்னா அதுக்குள்ள ப்ராப்பரான சர்டிபிகேட் எல்லாம் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு நீங்க ஆல்ரெடி phase 1 எக்ஸாமுக்கே 6 டைம்ஸ்க்கு மேல அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்க எலிஜிபிள் இல்லன்னு சொல்லியிருக்காங்க. SC ST OBC EWS PWD கேண்டிடேட்ஸ்க்குலாம் எலிஜிபிள் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அன்ரிசர்வ் EWS கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் 6 டைம்ஸ் தான் பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க PWD கேண்டிடேட்ஸ்க்கு உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி இங்க டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு phase 1 and phase 2 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. phase 1ல உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம், ரிட்டன் எக்ஸாம்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. phase 2ல உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் பிளஸ் இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்ஸ்க்கு தகுந்த மாதிரி சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் எல்லாம் மாறும்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட எல்லா எலிஜிபிள் கிரைட்டீரியாஸும் ஃபுல்லி மேட்ச் பண்ணிருக்காங்களான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் நீங்க ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்றப்ப எல்லா டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அதர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அதுல ஏதாவது ஃபால்ஸ் இருக்கு, எரர் இருக்குன்னா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம SC ST OBC PWD கேண்டிடேட்ஸ்க்குலாம் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க உங்களுக்கு இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் சார்ஜஸ் அண்ட் இன்டிமேஷன் சார்ஜஸ் பத்தி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க SC ST PWD கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சார்ஜஸ் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. 100 rupees பிளஸ் 18% GST இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டோட்டலா 118 rupees சார்ஜஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்க ஜெனரல் OBC EWS கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 850 rupees அப்ளிகேஷன் பிளஸ் இன்டிமேஷன் சார்ஜஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது 18% GST இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே அவங்களோட ரிசர்வ் பேங்க் ஸ்டாஃப்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள ப்ராப்பரான டாக்குமெண்ட் நீங்க சப்மிட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸஸ் எல்லாமே நீங்க ஆன்லைன்ல தான் பே பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பே பண்ணாம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த சிச்சுவேஷன்லயும் ரீஃபண்டபிள் இல்லன்னு சொல்லியிருக்காங்க ஃபீஸஸ். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் மோடு நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதர் மோடு எதுலயுமே அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் டேட்டுக்கு பிஃபோராவே உங்களை அப்ளை பண்ணிட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எடிட் விண்டோ 2 days கழிச்சு உங்களுக்கு ஓபன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளிகேஷன் சப்மிட் பண்றப்ப ஏதாவது எரர்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க, ராங்கா ஃபில் பண்ணிட்டீங்கிற பட்சத்துல இந்த எடிட் விண்டோ ஓபன் ஆகிறப்ப நீங்க அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே நீங்க எக்ஸாம் சென்டர்ஸ் மாத்திக்கலாம், மீடியம் ஆஃப் எக்ஸாம் மாத்திக்கலாம், ஃபாதர் நேம், மதர் நேம், 10th 12th பர்சன்டேஜ்ல ஏதாவது எரர்ஸ் இருந்தா மட்டும் தான் மாத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதர் டீடைல்ஸ்லாம் மாத்திக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எடிட் விண்டோவும் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எந்த சேஞ்சஸும் உங்களோட அப்ளிகேஷன்ல பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் ஃபெசிலிட்டி நம்பர் கொடுத்திருக்காங்க. இன்கேஸ் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்றப்ப இல்ல ஃபீஸ் பேமெண்ட் பண்றப்பலாம் ஏதாவது எரர்ஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னா இதுல இவங்க கொடுத்திருக்க வெப்சைட்ல போயிட்டு ரிப்போர்ட் பண்ணி உங்களோட எரர்ஸ் சால்வ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க எக்ஸாம் சென்டர்ஸ்க்கு வரப்போ போன் அண்ட் அதர் எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது, அதெல்லாம் பேன் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான பே ஸ்கேல் சேலரி பத்தி இங்க டீடைல்ஸ் கிளியரா கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு பேசிக் பேயே 78,450 rupees இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு அதர் அலவன்சஸ் எல்லாமே போட்டு ஸ்டார்டிங் டோட்டல் சேலரி 1,54,936 rupees per month இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சூப்பரான சேலரி இது. நீங்க மட்டும் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃபே செட்டில் ஆன மாதிரி தான். நெக்ஸ்ட் உங்களுக்கு அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் எப்படி வரும், சீனியாரிட்டி பேசிஸ்ல வருமா, பென்ஷன் ஸ்கீம்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நியூ பென்ஷன் ஸ்கீம் உங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாபுக்கான ஆன்லைன் எக்ஸாம் சென்டர்ஸ் பத்தி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. phase 1 உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியால உள்ள ஸ்டேட்ஸ்ல எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுல உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, விருதுநகர், சேலம், எக்கச்சக்கமான டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கண்டக்ட்
பண்றாங்க. Phase 2 எக்ஸாம் உங்களுக்கு சென்னை, மதுரையில கண்டக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர்ஸ்க்கு எப்படி வரணும், நெக்ஸ்ட் இங்க உங்களுக்கு இந்த ஜாப் நீங்க எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்கான கைடன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு எப்படி ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும், அதுக்குள்ள டீடைல்ஸ் எல்லாம் என்னென்ன கொடுக்கணுங்கிறதெல்லாம் இங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது தனியாவே ஒரு ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன சைஸ்ல உங்களோட போட்டோ அப்லோட் பண்ணணும், சிக்னேச்சர் எப்படி போட்டு சப்மிட் பண்ணணும், கேபிட்டல் லெட்டர்ல சிக்னேச்சர் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தம்ப் இம்ப்ரெஷன் எல்லாம் கரெக்டா கொடுக்க சொல்லியிருக்காங்க. டிக்ளரேஷன் ஃபார்ம்லாம் உங்களை ஓனா ரைட் பண்ணி ஃபில் பண்ண சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும், பேமெண்ட் எப்படி பண்ணணும், எப்படி போட்டோஸ் எடுக்கணும், எப்படி எடுக்க கூடாது, எந்த சைஸ்ல எந்த ஃபார்மேட்ல உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க சப்மிட் பண்ணணும், எடிட் விண்டோல எப்படி சப்மிட் பண்ணணும், அதர் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாப்க்கான செலக்ஷன் ப்ராசஸ்ல உள்ள எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன்ஸ்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. ஒரு போஸ்டிங்ஸ்க்கும் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. நீங்க டிஇபிஆருக்கு அப்ளை பண்றீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு Phase 1க்கு எக்கனாமிக்ஸ்ல அப்ஜெக்டிவ் டைப்ஸ்ல 120 மினிட்ஸ்க்கு 100 மார்க்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல பேப்பர் 2ல இங்கிலீஷ் டிஸ்கிரிப்டிவ்ல உங்களுக்கு 120 மினிட்ஸ்க்கு 100 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். Phase 2ல உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு எக்ஸாமுக்கும் தனித்தனியா இங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. நீங்க 3 டிபார்ட்மெண்ட்ல எதுக்கு அப்ளை பண்றீங்களோ அதுக்குள்ள சிலபஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் லிங்க், இவங்களோட அபிஷியல் வெப்சைட் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.